நெகேமியா 7வது அதிகாரம். 1. அலங்கம் கட்டி முடிந்து கதவுகள் போடப்பட்டு வாசல் காவலாளரையும் பாடகரையும் லேவியரையும் ஏற்படுத்தின பின்பு. 2. நான் என் சகோதரனாகிய ஆனானியையும் அநேகரை பார்க்கிலும் உண்மையுள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்த அரமனை தலைவனாகிய அனனியாவையும் எருசலேமின் காவல் விசாரணைக்கு ஏற்படுத்தினேன். 3. அவர்களை நோக்கி, வெயில் ஏறுமட்டும் எருசலேமின் வாசல்கள் திறக்கப்பட வேண்டாம். நீங்கள் நிற்கும்போதே கதவுகளைச் சாத்தி தாழ்பாள் போட்டு எருசலேமின் குடிகளில் காவலாளர் அவரவர் தங்கள் காவலிலே அவரவர் தங்கள் வீடுகளுக்கு எதிராக நிறுத்தப்பட வேண்டும் என்றேன். 4. பட்டணம் விஸ்தாரமும் பெரிதுமாயிருந்தது. அதற்குள்ளே ஜனங்கள் கொஞ்சமாயிருந்தார்கள். வீடுகளும் கட்டப்படவில்லை. 5. அப்பொழுது வம்ச அட்டவணைகளை பார்க்கிறதற்கு நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடிவரச் செய்ய என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். முந்தி வந்தவர்களின் வம்ச அட்டவணை புஸ்தகம் அப்பொழுது எனக்கு அகப்பட்டது. அதிலே எழுதியிருக்க நான் கண்டது என்னவென்றால், 6. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் சிறைப்பிடித்து போனவர்களும் சிறையிருப்பிலிருந்து செருபாபேலோடும் எஸ்வா, நெகேமியா, அசரியா, ராமியா, நகமானி, மொர்தெகாய், பில்சான், மிஸ்பெரேத், பிக்வாயி, நெகும், பானா என்பவர்களோடுங்கூட வந்து. 7. எருசலேமுக்கும் யூதாவுக்கும் திரும்பித் தங்கள் தங்கள் பட்டணங்களிலே குடியிறங்கினவர்களுமான இந்த தேசத்தின் புத்திரராகிய இஸ்ரவேல் ஜனங்களான மனிதரின் தொகையாவது. 8. பாரோஷின் புத்திரர் 2172 பேர். 9. செபத்தியாவின் புத்திரர் 372 பேர். 10. ஆராகின் புத்திரர் 652 பேர். 11. எஸ்வா யோவாப் என்பவர்களின் சந்ததிக்குள்ளிருந்த பாகாத் மோவாபின் புத்திரர் 2818 பேர். 12. ஏலாமின் புத்திரர் 1254 பேர். 13. சத்தூவின் புத்திரர் 845 பேர். 14. சக்காயின் புத்திரர் 760 பேர். 15. பின்னூவின் புத்திரர் 648 பேர். 16. பெபாயின் புத்திரர் 628 பேர். 17. அஸ்காதின் புத்திரர் 2322 பேர். 18. அதோனிகாமின் புத்திரர் 667 பேர். 19. பிக்வாயின் புத்திரர் 2067 பேர். 20. ஆதீனின் புத்திரர் 655 பேர். 21. எசேக்கியாவின் சந்ததியான ஆதேரின் புத்திரர் 98 பேர். 22. ஆசூமின் புத்திரர் 328 பேர். 23. ஏசாயின் புத்திரர் 324 பேர். 24. ஆரீப்பின் புத்திரர் 112 பேர். 25. கிபியோனின் புத்திரர் 95 பேர். 26. பெத்லகேம் ஊராரும் நெத்தோப்பா ஊராரும் 188 பேர். 27. ஆனதோத்தூர் மனிதர் 128 பேர். 28. பெதஸ்மாவேத் ஊரார் 42 பேர். 29. கீரியாத்யாரீம், கெபிரா, பேரோத் ஊர்களின் மனிதர் 743 பேர். 30. ராமா, காபா ஊர்களின் மனிதர் 621 பேர். 31. மிக்மாஸ் ஊரார் 122 பேர். 32. பெத்தேல், ஆயி ஊர்களின் மனிதர் 123 பேர். 33. வேறொரு நேபோ ஊரார் 52 பேர். 34. மற்றொரு ஏலாம் புத்திரர் 1254 பேர். 35. ஆரீம் புத்திரர் 320 பேர். 36. எரிகோ புத்திரர் 345 பேர். 37. லோத், ஆதீக், ஓனோ ஊர்களின் புத்திரர் 721 பேர். 38. செனாகா புத்திரர் 3930 பேர். 39. ஆசாரியரானவர்கள் எஸ்வா குடும்பத்தானாகிய யெதாயாவின் புத்திரர் 973 பேர். 40. இம்மேரின் புத்திரர் 1052 பேர். 41. பஸ்கூரின் புத்திரர் 1247 பேர். 42. ஆரீமின் புத்திரர் 1017 பேர். 43. லேவியரானவர்கள் ஒதியாவின் புத்திரருக்குள்ளே கத்மியேலின் குமாரனாகிய எஸ்வாவின் புத்திரர் 74 பேர். 44. பாடகரானவர்கள் ஆசாபின் புத்திரர் 148 பேர். 45. வாசல் காவலாளரானவர்கள் சல்லூமின் புத்திரர், அதேரின் புத்திரர், தல்மோனின் புத்திரர், அக்கூபின் புத்திரர், அதிதாவின் புத்திரர், சோபாயின் புத்திரர், ஆக 138 பேர். 46. நிதனீமியரானவர்கள்
சீகாவின் புத்திரர் அசுபாவின் புத்திரர் தபாகோத்தின் புத்திரர். 47 கேரோசின் புத்திரர் சீயாவின் புத்திரர் பாதோனின் புத்திரர். 48 லெபானாவின் புத்திரர் அகாபாவின் புத்திரர் சல்மாயின் புத்திரர். 49 ஆனானின் புத்திரர் கித்தேலின் புத்திரர் காகாரின் புத்திரர். 50 ராயாகின் புத்திரர் ரேச்சீனின் புத்திரர் நெகோதாவின் புத்திரர். 51 காசாமின் புத்திரர் ஊசாவின் புத்திரர் பாசெயாகின் புத்திரர். 52 பேசாயின் புத்திரர் மெய்னீமின் புத்திரர் நெபிஷசீமின் புத்திரர். 53 பக்போக்கின் புத்திரர் அகுபாவின் புத்திரர் அர்கூரின் புத்திரர். 54 பஸ்லீதின் புத்திரர் மெகிதாவின் புத்திரர் அர்ஷாவின் புத்திரர். 55 பர்கோசின் புத்திரர் சிசராவின் புத்திரர் தாமாவின் புத்திரர். 56 நெச்சியாகின் புத்திரர் அதிபாவின் புத்திரர். 57 சாலமோனுடைய வேலைக்காரரின் புத்திரரானவர்கள் சோதாயின் புத்திரர் சோபெரேத்தின் புத்திரர் பெரிதாவின் புத்திரர். 58 யாலாவின் புத்திரர் தர்கோனின் புத்திரர் கித்தேலின் புத்திரர். 59 செபத்தியாவின் புத்திரர் அத்தீலின் புத்திரர் பொத்ரேத் செபாயிமிலுள்ள புத்திரர் ஆமோனின் புத்திரர். 60 நிதனீமியரும் சாலமோனுடைய வேலையாட்களின் புத்திரரும் ஏகத்துக்கு 392 பேர். 61 தெல்மெலாகிலும் தெலர்சாவிலும் கேருபிலும் ஆதோனிலும் இம்மேரிலும் இருந்து வந்தும் தாங்கள் இஸ்ரவேலர் என்று தங்கள் பிதாக்களின் வம்சத்தையும் தங்கள் பூர்வோத்தரத்தையும் சொல்லமாட்டாமல் இருந்தவர்கள். 62 தெலாயாவின் புத்திரர் தொபியாவின் புத்திரர் நெகோதாவின் புத்திரர் ஆக 642 பேர். 63 ஆசாரியர்களில் அபாயாவின் புத்திரர் கோசின் புத்திரர் கிலேயாத்தியனான பர்ச்சில்லாயின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணி அவர்கள் வம்ச நாமம் தரிக்கப்பட்ட பர்ச்சில்லாயின் புத்திரர். 64 இவர்கள் தங்கள் வம்ச அட்டவணையை தேடி அதை காணாமற்போய் ஆசாரிய ஊழியத்துக்கு விலக்கமானவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். 65 ஊரீம் தும்மீம் என்பவைகளுள்ள ஒரு ஆசாரியன் எழும்பு மட்டும் அவர்கள் மகா பரிசுத்தமானதிலே புசிக்கத்தகாதென்று திர்ஷாதா அவர்களுக்குச் சொன்னான். 66 சபையார் எல்லாரும் ஏகத்துக்கு 40360 பேராயிருந்தார்கள். 67 அவர்களைத் தவிர 7337 பேரான அவர்களுடைய வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் 245 பாடகரும் பாடகிகளும் அவர்களுக்கு இருந்தார்கள். 68 அவர்களுடைய குதிரைகள் 736 அவர்கள் கோவேறு கழுதைகள் 245. 69 ஒட்டகங்கள் 435 கழுதைகள் 6720. 70 வம்சத்தலைவரில் சிலர் வேலைக்கென்று கொடுத்ததாவது திர்ஷாதா 1000 தங்கக்காசையும் 50 கலங்களையும் 530 ஆசாரிய வஸ்திரங்களையும் பொக்கிஷத்துக்கு கொடுத்தான். 71 வம்சத்தலைவரில் சிலர் வேலையின் பொக்கிஷத்துக்கு 20,000 தங்கக்காசையும் 2200 ராத்தல் வெள்ளியையும் கொடுத்தார்கள். 72 மற்ற ஜனங்கள் 20,000 தங்கக்காசையும் 2000 ராத்தல் வெள்ளியையும் 67 ஆசாரிய வஸ்திரங்களையும் கொடுத்தார்கள். 73 ஆசாரியரும் லேவியரும் வாசல் காவலாளரும் பாடகரும் ஜனங்களில் சிலரும் நிதனீமியரும் இஸ்ரவேலர் அனைவரும் தங்கள் தங்கள் பட்டணங்களில் குடியேறினார்கள். 7ஆம் மாதமானபோது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பட்டணங்களில் இருந்தார்கள். நெகேமியா 8வது அதிகாரம். 1 ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டுவரவேண்டுமென்று வேதபாரகனாகிய எஸ்ராவுக்குச் சொன்னார்கள். 2 அப்படியே 7ஆம் மாதம் முதல் தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டுவந்து 3 தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரேயிருந்து காலமே தொடங்கி மத்தியானமட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய்ச் செவி கொடுத்தார்கள். 4 வேதபாரகனாகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். அவனண்டையில் அவனுக்கு வலது பக்கமாக மத்தித்தியாவும் செமாவும் அனாயாவும் உரியாவும் இல்கியாவும் மாசேயாவும் அவனுக்கு இடது பக்கமாக பெதாயாவும் மீசவேலும் மல்கியாவும் அஸ்ஸூமும் அஸ்பதானாவும்
சகரியாவும் மெசுல்லாமும் நின்றார்கள். 5. எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்தபோது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். 6. அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரித்தான். ஜனங்களெல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமென் ஆமென் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புறவிழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். 7. ஏஸ்வா, பானி, செரெபியா, யாமின், அக்குப், சபெதாயி, உதியா, மாசெயா, கேலிதா, அசரியா, யோசபாத், ஆனான், பெலாயா என்பவர்களும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்கப்பண்ணினார்கள். ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். 8. அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தஞ்சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்கப்பண்ணினார்கள். 9. ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்ஷாதா என்னப்பட்ட நெகேமியாவும் வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கிக் காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள். 10. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய்க் கொழுமையானதை புசித்து மதுரமானதைக் குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பெலன் என்றான். 11. லேவியரும் ஜனங்களையெல்லாம் அமர்த்தி, அழாதிருங்கள், இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம் என்றார்கள். 12. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால் புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். 13. மறுநாளில் ஜனத்தின் சகல வம்சத்தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதபாரகனாகிய எஸ்ராவினிடத்தில் கூடிவந்தார்கள். 14. அப்பொழுது நியாயப்பிரமாணத்திலே இஸ்ரவேல் புத்திரர் 7ஆம் மாதத்தின் பண்டிகையிலே கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும் என்று கர்த்தர் மோசேயைக் கொண்டு கற்பித்த காரியம் எழுதியிருக்கிறதை கண்டார்கள். 15. ஆகையால் எழுதியிருக்கிறபடி கூடாரங்களை போடும்படிக்கு நீங்கள் மலைகளுக்கு புறப்பட்டு போய் ஒலிவக் கிளைகளையும் காட்டு ஒலிவக் கிளைகளையும் மிருதுச் செடிகளின் கிளைகளையும் பேரீச்ச மட்டைகளையும் அடர்ந்த மரக்கிளைகளையும் கொண்டுவாருங்களென்று தங்களுடைய சகல பட்டணங்களிலும் எருசலேமிலும் கூறி பிரசித்தப்படுத்தினார்கள். 16. அப்படியே ஜனங்கள் வெளியே போய் அவைகளை கொண்டுவந்து அவரவர் தங்கள் வீடுகள் மேலும் தங்கள் முற்றங்களிலும் தேவனுடைய ஆலய பிராகாரங்களிலும் தண்ணீர்வாசல் வீதியிலும் எப்பிராயீம் வாசல் வீதியிலும் தங்களுக்கு கூடாரங்களை போட்டார்கள். 17. இந்த பிரகாரமாகச் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்களின் சபையார் எல்லாரும் கூடாரங்களைப் போட்டு கூடாரங்களில் குடியிருந்தார்கள். இப்படியே நூனின் குமாரனாகிய யோஸ்வாவின் நாட்கள் முதல் அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் செய்யாதிருந்து இப்பொழுது செய்தபடியால் மிகுந்த சந்தோஷமுண்டாயிருந்தது. 18. முதலாம் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் தினம் தினம் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. 7 நாள் பண்டிகையை ஆசரித்தார்கள். 8ஆம் நாளோவெனில் முறைமையின்படியே விசேஷித்த ஆசரிப்பு நாளாயிருந்தது.